Hello everyone, welcome to NEET in 200 days challenge. Number இருக்குது daily challenge day number 44ல. So day number 44க்கான challenge என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திடுறேன். கெமிஸ்ட்ரியில் 3 டெஸ்ட், ஃபிசிக்ஸில் 4 டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். எழுதாதவங்க தயவுசெய்து எழுதி முடிச்சிருங்க. இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, புதுசாக ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது, புதுசான ஒரு லெசன் எண்ட் ஆக போகுது. லெசனோட பேர் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸோட லெக்சர் 1 and 2. ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லெசன் ஸ்டார்ட் ஆகி லெசன் எண்ட் அப் ஆயிடும். ஓகே, ஸோ ரொம்ப குட்டி உண்டான லெசன், நல்லபடியாக கவனித்து படிக்கணும். லெசனில் என்னென்ன டாபிக்? ஐடியல் கேஸ்லா. இது வந்து ஓகே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு லெசன் கெமிஸ்ட்ரி இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அதை படிச்சிருக்க மாட்டீங்கன்னா அது டெலிட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஸோ ஐடியல் கேஸ்ல அப்புறம் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ், கைனெட்டிக் தியரி ஈக்குவேஷன், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, மாலிகுலர் வெலாசிட்டி, ஓகேவா, மீன் ஃப்ரீ பாத், இதெல்லாம் என்னென்ன இதை வச்சு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருஷம் கேட்குறாங்க. தயவுசெய்து படித்து வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் ஆஃப் சைக்ளோ காம்பவுண்ட், அந்த ரவுண்டு சுற்றி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காம்பவுண்டுக்கு என்ன, பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் என்ன, இதோட காமன் நேம் எப்படி எழுதுறது, நேமிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே பேசிக்ஸ். நேமிங் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக ஈக்குவேஷன்லாம் எழுத போக முடியும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ இல்லை, அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் டெஸ்ட்டோட லெசன் என்னன்னா கெமிக்கல் பாண்டிங். இந்த கெமிக்கல் பாண்டிங் டெஸ்ட் எழுதிடும். ஓகேவா? ஸோ 4 டெஸ்ட் ஃபிசிக்ஸில், 4 டெஸ்ட் கெமிஸ்ட்ரியில். ஓகே, தேங்க்யூ.